யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு டைலரிங் டிப்ஸ் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டைலரிங்கில் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். ஸ்லீவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆம்ஹோல் கட்டிங்காக இந்த கர்வ் வந்து டிசைன் மார்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த கர்வ் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த கர்வோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3.5, 2.5, 1 அண்டு 5.5, 5, 4, 4.5 இந்த மாதிரி சில இன்ச்சஸில் இருக்குது. இந்த கர்வோட இந்த லென்த்து சொல்கிறேன், புரியுதா? ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கர்வ் லைன் போட்டதுக்கப்புறம் அந்த கர்வ் லைனில் உள்ள அந்த லென்த்தை சொல்கிறேன். ஸோ அந்த லென்த்தை நீங்கள் வரும் 3.5 வருது இல்லை 2.5 வருது இன்ச்சஸில் வருது அப்படின்னா அது 1/2 இன்ச்சஸாக மாற்றிக்கிங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு அளவு பாடிக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சிங்கில் நடக்கிற ஒரு சின்ன கரெக்ஷனை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ 3.5 ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3.5 ஆஃப் ஆகுனா உங்களுக்கு என்ன வரும்? 1.25 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 1.25 இன்ச்சஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளவுஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறீங்களே, ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட் பண்ணும்போது இந்த பார்ட்டுக்கான அந்த கர்வ் லைனில் நீங்கள் வைக்க வேண்டிய அளவு இந்த எல் ஷேப் போட்டு அதில் வந்து 2 இன்ச்சஸ் வைக்கணும், 2.5 வைக்கணும், 1.5 வைக்கணும், வைக்கிறீங்க தெரியுமா? ஸோ அந்த இன்ச்சஸ் தான் இது. இந்த டைலரிங் டிப்ஸ் உங்களுக்கு யாருமே தெரியும், இது வந்து நானாக கண்டுபிடிச்ச ஒரு டிப்ஸ். ஸோ ஓகேவா? எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலும் இது கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன, நான் ஸ்டிச் பண்ண என்னோடய மைண்டுக்கு நான் க்ரியேட்டிவிட்டிஸ் நிறைய வரும், அதில் கண்டுபிடிச்ச ஒரு டிப்ஸ் தான் இது. ஆக்சுவலி ஆம்ஹோல் வந்து நமக்கு கேப் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கேப் ரவுண்டில் 3 பார்ட்டாக நமக்கு இருக்குது. 3 பார்ட்டாக பிரிச்சுனா சென்டர் பார்ட்டு கட் பண்ணால் தான் அந்த கேப் ரவுண்டு நமக்கு வந்து ஸ்லீவாக கிடைக்குது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.